இன்றைக்கி நம்ம புலாவ் குஸ்கா அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக ஒரு plain ரைஸ்க்கு கூட சைட் டிஷ்ஷாக நம்ம ஒரு கத்திரிக்காய் சட்னி செய்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன். கத்திரிக்காவை நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா நல்லா கீறிக்கணும். இந்த மாதிரி வேணும்னா சின்ன சின்ன சிறு துண்டாக போட்டுக்கலாம். அவங்கவுங்களுக்கு எப்படி ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி போடலாம். எல்லா கத்திரிக்காயிலையும் இதை செய்யலாம். இப்போ வந்து நான் இவ்வளோ வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த வேர்க்கடலையை நான் வறுத்து தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வறுத்துக்கிறேன், அவ்வளோதான். கொஞ்சம் எள் எடுத்துருக்கிறேன். வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட, எந்த எள்ளு இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சுக்கணும். நம்ம இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சு வெறும் சுட சுட சாதத்தில் கூட இந்த கத்திரிக்காய் இது சட்னியை நம்ம சாப்பிட்லாம். சட்னின்னு சொல்ல முடியாமல் ஒரு கிரேவியோ தொக்கோ ஏதோ சொல்லிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நான் நிறையா நல்லெண்ணெய் ஊற்றுங்க. சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், ஒரு 10 வெங்காயத்துக்கிட்ட. தக்காளி வந்து நான் 1 தான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து கிரேவி ஜாஸ்தியாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதிகமான வெங்காயமும் தக்காளியும் அந்த வேர்க்கடலை பொடியும் செஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க. வதக்கும் போது கொஞ்சம் இந்த நம்ம உப்பு போட்டுருவோம், கல்லுப்பு. ஏன்னா அந்த உப்பு போட்ட உடனே அது நல்லா இன்னும் வதங்கும், சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. அந்த எண்ணெயிலே எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சம் முழு மிளகாய் போட்டிருப்போம். போடுவோம், பச்சை மிளகாய் போடுவோம், மிளகாய்த்தூள், காரம் எல்லாமே உங்களுக்கு என்ன எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது ரொம்ப குயிக்காக சீக்கிரத்தில் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த இதை தனியாத்தூள் இதெல்லாம் நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த இதுக்கு. நல்லா வதக்கிட்டே இருங்க. தீயை வந்து சிம்மில் வச்சு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. அந்த கத்திரிக்காய் வேகும் நல்லா. ஆல்ரெடி இப்போ வந்து பாதி குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கிறதும் வெந்துடும். மசாலாவும் சேர்றதுக்கு தான் அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். குட்டி குட்டி கத்திரிக்காய் இருந்தால் கூட இது பண்ணும் போது நல்லா இருக்கும். அந்த நம்ம சீரகத்தூள் வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுருங்க. இப்போ வேர்க்கடலை பொடி, அந்த எள்ளும் வேர்க்கடலையும் அரைச்சி வச்ச தூளை போட்டுருங்க. இதுதான் இந்த கத்திரிக்காய்க்கு டேஸ்ட்டு. இதில் புளி கிளி எதுவும் ஊற்ற வேண்டாம். தண்ணி உங்களுக்கு தேவை, ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போடுங்க. புளியிறேன் புளிப்புக்காக. வேணும்னா புளிஞ்சிக்கலாம், லெமன் புளிஞ்சிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இதில் நான் புளி எதுவுமே சேர்க்கலை. தக்காளியும் 1 தான் சேர்த்துருக்கேன். அதனால நான் கொஞ்சம் வந்து லெமன் பிழிஞ்சிருக்கேன். அவ்வளோதான். சூப்பரான, நான் வந்து ரொம்ப திக்காக கொஞ்சமாக தொக்கா செஞ்சுருக்கேன். வேணும்னா தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் மசாலாவாக செஞ்சுக்க. நான் வந்து இன்றைக்கி வந்து அந்த பீன்ஸ் வச்சு ஒரு புலாவ் பண்ணியிருந்தேன் ப்ளெயினாக. அதுக்கு இதை நான் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோம். தேங்க்யூ.